ஹலோ நண்பர்களே, மோர் குழம்புக்கும் ரச சாதத்துக்கும் ஏத்த கத்திரிக்காய் மசாலா எப்படி பண்றது இந்த வீடியோக்குள்ள பாத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மல்லி விதை 2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், ஒரு அன்னாச்சி பூ, 3 வத்தல், கலருக்காண்டி 2 காஷ்மீரி வத்தல், கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்காம வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது எல்லாமே சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி மைய அரைச்சுக்கோங்க. 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, நல்லா கழுவி வச்சுக்கோங்க. வீடியோல காட்டின மாதிரி கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சிருக்கோங்க. கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி கத்திரிக்காயை பொன்னிறத்துக்கு சுருள வதக்கிக்கோங்க. அதே எண்ணெயில 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு பல்லாரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன், அப்புறம் அரைச்சு வச்சிருந்த விழுதை சேர்த்து 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறம் சுவையான கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு.